जय श्री राम, हर हर महादेव. काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. காஷி யாத்திரைக்காக வந்திருக்காங்க. இது ஒரு கஸ்டமைஸ்டு யாத்திரை, ப்ராப்பர் காஷி யாத்ரா. ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்தாங்க. நேற்று திரிவேணி சங்கமத்தில் சங்கல்பம், ஸ்நானம், பிண்ட பிரதானம் அதெல்லாம் ஆணுச்சு. இன்னைக்கு காஷியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காஷியில் சங்கல்பம் எடுத்துட்டு 5 கட்டத்தில் பிண்ட பிரதானம் ஆகும். முதல்ல அசி காட், தொடர்ந்து எந்தெந்த காட்டில் பிண்ட பிரதானம் ஆகுதுன்னு வீடியோவை பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர் காஷி யாத்திரை ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்து கயாவுக்கு போக போகிறோம். அசி காட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படியே போட்டில் போய் ஒவ்வொரு காட்லையா பிண்ட பிரதானம் ஆகும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹர் ஹர் மகாதேவ். அசி காட்டில் பிண்ட பிரதானம் முடிச்சுட்டு அடுத்து தச அஸ்வமேதா கார்டன் நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்த பிண்டம் வந்து தச அஸ்வமேதா காட்டில் கரைப்பாங்க. அப்படியே போட்லேயே மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டு மொத்தம் 5 காட்டில் அதில் 2வது காட் வந்து தச அஸ்வமேதா காட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் தச அஸ்வமேதா காட். தச அஸ்வமேதா காட்டில் அடுத்த பிண்ட பிரதானம் ஆயிட்டுருக்கு. தச அஸ்வமேதா காட். ஏன் இந்த காட்டுக்கு தச அஸ்வமேதா காட் அப்படின்னு பேருனா, தசரத சக்கரவர்த்தி, தசரத மன்னர் வந்து 100 தச அஸ்வமேத யாகம் இந்த காட்டில் வளர்த்துருக்காரு. அதனால் அது மட்டும் இல்லாமல் ராமர் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு இந்த தச அஸ்வமேதா காட்டில் பிண்ட பிரதானம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த இடத்துலையும் நம்ம முன்னோர்களை நினச்சி பிண்ட பிரதானம் பண்ணுறோம். இப்போ வந்து 3வது காட்டில் பிண்ட பிரதானம் ஆயிட்டு. திரிலோச்சனா காட் இங்கேருந்து தான் வருணாவோட, இதுதான் ஃபஸ்ட்டு அசியில் ஆரம்பித்தோம் இல்லையா. அடுத்து வருணா வந்து கடைசி காட்டு. வருணாவுடைய ஆரம்பம் வந்து இந்த திரிலோச்சனா காட்டிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த திரிலோச்சனா காட்லேயும் பிண்ட பிரதானம் பண்ணுறோம். அசியில் ஆரம்பித்து வருணாவில் முடிக்கணும். வருணாவுடைய சங்கம் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, திரிலோச்சனா காட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் இந்த இடத்துலையும் பிண்ட பிரதானம் பண்ணுறோம். அடுத்து 4வது காட்டில் பிண்ட பிரதானம் ஆகிட்டுருக்கு. 4வது காட் வந்து பஞ்சகங்கா காட். பஞ்சகங்கா காட்டில் பிண்ட பிரதானம் ஆகிட்டுருக்கு. பஞ்சகட்டத்தில் பிண்ட பிரதானம் பண்ணணும். இப்போ இறுதியாக 5வது கட்டமாக மணிகர்ணிகாவில் பிண்ட பிரதானம். மணிகர்ணிகா காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம்.